ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போர் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா இந்த போருக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு 28 பாயிண்ட்டை முன் வச்சு ஒரு ஒரு ஒப்பந்தம் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுடைய அதிபருமே வந்து இது சம்பந்தமாக ட்ரம்ப் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாற்றி அமைக்கிற வகையில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து சில பல சதி வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு இது விஷயமா அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்னென்னலாம் வந்திருக்கு, இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா போர் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மறைமுகமா, அதாவது இப்போ வந்து வெளிப்படையான போரா வந்து 4 வருஷமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அதாவது உள்நாட்டு தெரியாத மாதிரி பெரிய அளவுல தெரியாத மாதிரி வந்து போர் நடந்துட்டு வந்துச்சு. சரி, ஓகே. இதை வந்து முன்னாடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நான் முழுமையா நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையே இன்னும் நிறைவேற்றல. இப்ப நான் வந்து தான் அதை நிறைவேற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வெளியே சொல்லியிருக்காரு. அதிகமா நிறைய இடங்கள்ல வந்து அவர் வெளியே போற இடங்கள்லாம் சரி, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவர் பண்ணதை வந்து வெளியே அப்படியே ஒரு மாதிரி உணர்ச்சி, நான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையா வந்து சொல்லுவாரு. சில சொல்லாதையும் சொல்லுவார், அதாவது செய்யாததையும் சொல்லிட்டு இருப்பார் நிறைய. நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து இது அவர் தான் வந்து போரை நிறுத்தி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவார். இதே மாதிரி இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து நான் நிறுத்திட்டேன், அதாவது இன்னும் ஒப்பந்தம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து வியாழக்கிழமை வரையும் கெடு பிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இந்த ஒப்பந்தத்துல வந்து ரஷ்யா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா உக்ரைன் வந்து இது எங்களுக்கு சாதகமா இல்லை, இது நாங்க டைரக்டா சரணடைகிற மாதிரி தான் இருக்கு, போர்ல வந்து அவங்க வின் பண்ண மாதிரி தான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, இதை வந்து மாற்றி அமைக்கணும், இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட வந்து உக்ரைனுடைய அதிபர் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இது விஷயமா வந்து இப்போ என்ன தகவல் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் அவருக்கும் வந்து இது சம்பந்தமான ஏதோ வியாபாரம் சம்பந்தமான ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. வேற ஏதோ ஒரு அதாவது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் வந்து இவங்க திடீர்னு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை கழட்டி விடுற மாதிரி வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து அதாவது இந்த உக்ரைனுடைய அதிபர் சொல்லல, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரம்ப்பை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவ்வளவு நாள் வந்து நமக்கு சப்போர்ட்டா இருந்தவர் கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போரை பத்தி எங்கேயும் அவ்வளோக்கா பேசாம ஒரு அசால்ட்டா இந்த போரை பத்தின ஒரு பேச்சு எடுக்காம நார்மலா இருந்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அதுலயே வந்து தெரிஞ்சது ஏதோ பேச்சுவார்த்தைகள் ஏதோ பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து டோட்டலா வந்து எதுவுமே பேச்சுவார்த்தை சரியா நடத்தாம ஒரு ஒப்பந்தத்தை திடீர்னு கொடுத்து அதுல எங்களுக்கு சாதகமா இல்லாம ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் முன் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இதுல வந்து எங்களுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. உக்ரைனுடைய அதிபர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமா நான் ட்ரம்ப் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ இது வந்து அவருக்கு போய் அவர் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அதாவது பிரஸ் மீட்டிங்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதாவது உக்ரைனுடைய அதிபர் வந்து எங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்காரு. ஆனா உக்ரைனுடைய அதிபருக்கு வந்து நன்றி கடன்ங்கிறது வந்து சுத்தமா இல்ல. இதுவரைக்கும் நாங்க பண்ணது எல்லாத்துக்குமே ஒரு நன்றி கூட சொல்லல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உடனே கொஞ்ச நேரத்திலேயே வந்து உக்ரைனுடைய அதிபர் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை உண்மையிலேயே வந்து நான் வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரம்ப் வந்து உண்மையிலுமே ஒரு திறமைசாலி, நல்ல ஒரு ஆளுமையை கொண்டவர், அவருக்கு வந்து நாங்க கடமைப்பட்டிருக்கோம், நானும் சரி எங்க நாட்டு மக்களும் சரி கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த ட்ரம்ப்புக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த போர் சம்பந்தமான விஷயங்களும் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்க பேசப்படுவோம், இந்த ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயம் இதுக்கப்புறம் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதுல வந்து கீழே போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா ட்ரம்ப் எப்படி வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட்டா இருக்காரோ அதே மாதிரியே உக்ரைனுக்கு இன்னொரு, அதாவது ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க கிட்டையும் வந்து ஆலோசனை கேட்கும் போது இது சம்பந்தமா நம்ம ஒப்பந்தம் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் இப்போ ட்ரம்ப் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதாவது உக்ரைனுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து அவருக்கு வந்து ஒரு உதவி செய்யற வகையில இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை மாத்தி அமைக்கிற வகையில வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த நடந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பல பாயிண்ட்ஸ் வந்து டைரக்டா வந்து எங்களை சரணடைய வைக்கிற மாதிரி இருக்கு, அதாவது அங்க ஆயுதங்கள்லாம் கீழே போடணும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து முழுமையா வந்து இந்த இடங்கள்லாம் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது உக்ரைனுடைய சில பல அவங்க ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய, ரஷ்யா ஆக்கிரமிப்பு வச்சிருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதை முன் வச்சு இதை கொஞ்சம் மாத்தி கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்க போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரஷ்யாவுடைய நிறைய பொருள்கள், அதாவது நிறைய அவங்களுடைய பணங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அதாவது தடுத்து நிறுத்தி வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உக்ரைன்ல பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து மேம்படுத்த இப்போ திரும்ப ரீபில்ட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா புதுசாக சேர்த்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடங்கள் பத்தி பிடிக்கிறது, அதாவது இந்த இடங்களை வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன். உக்ரைனுடைய ஒரு 100%த்துல 20.5% வந்து ரஷ்யா வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுல வந்து 0.5% இதை வந்து உக்ரைன் திருப்பி கொடுத்துட்டு மீதி 20% இடத்த வந்து ரஷ்யா எடுத்துக்கிற மாதிரியான ஒரு கணக்கு நான் வந்து அந்த முன்னாடி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடங்களை பத்தி இப்போ இந்த ஒப்பந்தத்திலையும் மாற்றி அமைக்க சொல்லி பேசியிருக்காங்க. அது என்ன அளவுக்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. ஆனா அதாவது நீங்க பார்த்து நீங்களே சொல்லுங்க, 2 பேத்துக்கும் சமமா இருக்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இது முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒப்பந்தம் வந்து யாரோ ஒரு ரஷ்யன் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து மேக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா தான் எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கணும், ரஷ்யா சம்மந்தப்பட்டதா இருக்கக்கூடாது. இதனாலதான் வந்து ரஷ்யா உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யா கிட்ட வந்து ட்ரம்ப் வேற ஏதோ ஒரு வியாபார ரீதியா ஏதோ வந்து பேசியிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து அதாவது எங்களுக்கு காலக்கேடு மாதிரி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த ட்ரம்ப் கொஞ்ச நாளா வந்து இப்ப எங்களை கண்டுக்காம விட்டாரு. இப்போ வந்து உடனே வந்து போர் நிறுத்தத்துக்காக வியாழக்கிழமைக்குள்ள டைம் கொடுத்து இதுக்குள்ள நீங்க வந்து போர் சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குது, இதுக்கு என்ன பண்றது, இதுக்கான பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பணைய கைதிகளை வந்து இங்கிருந்து இப்ப இங்க உக்ரைன்லயும் சரி ரஷ்யாலையும் சரி நிறைய பணைய கைதிகள் இருந்து இருக்காங்க. ஸோ அவங்கள விடுவிக்கிறது வந்து அதை பத்தியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பணைய கைதிகள் வந்து ரஷ்யால இருக்காங்க. ஸோ அந்த நாட்டு மக்கள் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள்லாம் முன்னாடி எங்களுக்கு பணைய கைதிகள் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸையும் முன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த போர் வந்து இப்போதைக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரம்பே ஓப்பனா சொல்லிட்டாரு, இந்த போர் வந்து நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்யா அதிபரும் மீட்டிங் கூப்பிட்டு பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ சரி ஓகே, ஒரு வழியா கடைசியா ஒப்பந்தம் போட்டாச்சு, போர் நிறுத்திடலாம் அப்படின்னு வரும்போது இதுமே வந்து இந்த காசா இஸ்ரேல் போர் மாதிரி தான், ஏதோ சும்மா மேற்பார்வையா ஒரு இது போடுற மாதிரி தான் வந்து பேசுறாங்க. மேலோட்டமா ஒரு ஒப்பந்தம் போட்டு ஆனாலும் போர் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே தோணுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.